இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இன்றைய நற்செய்தி தேவனை அடையாளம் காணுதல். கால் பெருவிரலை ஊன்றி சுற்றாட்டம் ஆடும் முறை ப்ரூஹெட் என்பது கூட்ட நடன குழுவில் நடனமாடும் முக்கிய பெண் நடன கலைஞர்களும் அதை போல மற்ற நடன கலைஞர்களும் பயன்படுத்தும் ஒரு நடன முறையாகும். சிறுமியாக எனது நவீன நடன வகுப்பில் அவ்வாறு ஆடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். சுழன்று சுழன்று மயக்கமுண்டாகி தரையில் விழும் மட்டும் அவ்வாறு ஆடுவேன். ஆனால் நான் பெரியவள் ஆனபோதோ என் சமநிலையை கட்டுப்பாட்டை பேணுவதற்கு நான் ஒரு யுத்தியை கற்றுக்கொண்டேன். அதுதான் அடையாளம் காணுதல். ஒரு புள்ளியை அடையாளம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்றிலும் என் கண்கள் அதையே பார்க்கும்படி இருக்கையில் நான் முழு சுற்று வட்டம் அடித்தேன். என் ப்ரூஹெட் கலையில் கை தேர்ந்தவளாகவும் அதை அற்புதமாக ஆடவும் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு மைய புள்ளி. நாம் அனைவருமே வாழ்வில் பல திருப்பங்களையும் வளைவுகளையும் சந்திக்கிறோம். நாம் பிரச்சனைகளையே கணித்து கொண்டிருந்தால் நாம் எதிர்கொள்ளும் காரியங்கள் கையாள முடியாதவைகளாய் தோன்றும். நம்மை மயக்கமடைய செய்து கீழே விழத்தள்ளும். வேதம் நம்மை நினைவூட்டுகிறது, நாம் நமது மனதை உறுதியாய் வைத்துக் கொண்டால், அதாவது தேவனை கவனிப்போமானால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பூரண சமாதானம் என்றால் நம் வாழ்வில் எவ்வளவு திருப்பங்கள் வந்தாலும் நாம் அமைதியாக இருக்கலாம். நம்முடைய பிரச்சனைகள் சோதனைகள் அனைத்திலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்ற நிச்சயத்தோடு இருக்கலாம். அவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நம்முடைய கண்கள் பதிய வேண்டிய முக்கிய புள்ளி அவரே. ஏனெனில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவரிடம் ஜபத்தின் மூலமாக சேர்ந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை வேத வசனங்களில் வாசித்து நம் கண்களை அவர் மேலேயே பதித்து ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வோம் ஆக. வாழ்நாள் முழுவதும் நாம் அற்புதமாய் கடந்து செல்ல நம் தேவனை, நம் நித்திய கன்மலையை உதவிக்காக சார்ந்து கொள்வோம் ஆக.